எங்களுடைய மாநில தலைவரிலிருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரிலிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மறுபடியும் கண்டெம்ட்டுக்கு கண்டெம்ட், அதுக்கு ஒரு கண்டெம்ட். இது இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம். கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட், அந்த தீர்ப்பை சரியாக ஃபாலோ பண்ணின்னு ஒரு கண்டெம்ட், அதுக்கு 4ஆம் தேதி ஒரு கண்டெம்ட். ஸோ கண்டெம்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அது 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க. அதனால் அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தலைமை நீதிபதி CJI அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது, அவசரமான இன்னைக்கு நம்பர் போட்டு எடுக்க மாட்டேன், நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் கொடுங்க, வழக்கமாக வர்றப்போ வரட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இங்கே நீதிமன்றத்தில். ஆனால் தரையில் மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி SG சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல காயம்பட்டிருக்கின்றார்கள். எதற்கு இதற்கு போல அநியாயம் பண்ணுறாங்க கேட்டால் எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர். அதனால் தமிழிசை அக்கா எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இதை விவரமாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தும் சொல்லணும். 1920 96, 2014, 17, 2025 தீர்ப்பு, இது வந்திருக்கக்கூடிய அனைத்தும் சாமானிய மனிதன், நீங்கள் ஹிந்துவாருங்க, இஸ்லாமியராங்க, கிறிஸ்தவராருங்க, சாமானிய மனிதன் இதை உத்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு நியாயம் புரியும். யாருக்கும் எதிரானவங்க கிடையாது. தர்காவில் இஸ்லாமியர் போய் வழிபடட்டும், தப்பே இல்லை. நெல்லித்தோப்புக்கு அவங்க போட்டும், படியை பயன்படுத்தி மேலே ஏறட்டும், யாரும் அவர்களை தடுக்கவில்லை. ஹிந்துக்கள் கேட்பது கோவிலினுடைய எல்லை பகுதிக்குள்ள கோவிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏற்றுறோம். அது பார்த்தீங்கன்னா பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மலையின் மீது ஒரு தீபத்தை ஏன் ஏற்றுறோம்னா அதை பாற்று வீட்டில் நம்ம ஏற்றுவோம். இந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்னங்க, மலை பெரும்பாலும் அந்த பகுதியினுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும். எல்லோரும் அதை பார்க்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் வாட்சு டைமு யாருமே இல்லாத காலகட்டத்தில் எல்லாருமே கோபுரத்தை பார்ப்பாங்க. அங்கே தீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றுவாங்க. இதுதான் நடைமுறை. இதை 100 ஆண்டு காலமாக இது வேறு வேறு காலகட்டத்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு, நியாயமான முறையில் நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தட்டி பறிக்கிறாங்க. வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உள்துறை அமைச்சரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை பொறுத்திருந்து ஆனால் நீங்கள் பாருங்கள், இதில் திரு ராம ரவிக்குமார் அவர்களும் மொத்தம் 6 பெட்டிஷனர். முதல் பெட்டிஷனர் ராம ரவிக்குமார், அவரோட 5 பேர். 6 பெட்டிஷனருக்காகத்தான் நிறைய பேர் அதுவும் கேட்டீங்க, எதுக்கு 10 பேர் அனுப்பணும்? 6 பெட்டிஷனர் கூட 4 பேர், லாயர் இருக்கலாம் 10 பேர். அதனால் இத்தனை பெட்டிஷனரும் இதுவரை அமைதி காக்கிறாங்க. யாரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை தவறாக பேசலை. யாரும் தர்கா எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல, யாரும் நெல்லித்தோப்பை எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல. மிக அமைதியான முறையில் அறவழியில் லட்டி சார்ஜ் அடி வாங்கிக்கிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. எங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுத்துருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லியிருப்பதை நாங்கள் செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்கே இவங்க மதக்கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க? பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினாங்களா? இத்தனை போலீஸை குவிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான போலீஸை மதுரையில் குவிக்கிறாங்க. எங்கேயாச்சும் ஒருத்தர் இந்த பெட்டிஷனர் கூட வந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள், எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு கார் கண்ணாடி உடைச்சோம், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை உடைச்சோம்? இன்னைக்கு கலவரத்தை செய்வது யார்? மதுரை மாநகரத்தினுடைய காவல்துறை. எவ்வளவு பேரிகேட் போடுறாங்க? ஆயிரக்கணக்கான பேரிகேட். கலவரத்தை ஏற்படுத்துறது அவங்க. எங்கேயும் ஒன்று உடையல, இவங்க போய் யாரை தாக்கல, எந்த பொது சொத்துக்கும் சேதத்தை ஏற்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத கலவரம் ஆன்டிசிபேட் பண்றாங்க?